நான் இந்த பூமி உங்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கும் பூமாதேவி. என் கருவறையில் எண்ணற்ற மகன்களையும் மகள்களையும் நான் பிறப்பித்திருக்கிறேன். அவர்களின் சிரிப்பும் கண்ணீரும், அவர்களின் வெற்றியும் தோல்வியும் எல்லாவற்றுக்கும் நான் சாட்சி. சிலர் என்னை பாரதமாதா என்று அழைக்கிறார்கள், சிலர் பூமாதேவி என்று அழைக்கிறார்கள். யுகங்களாக என் இதயத்தில் எண்ணற்ற கதைகள் பதிந்திருக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒன்று ஒரு குடும்பத்தின் கதையாகத் தொடங்கி ஒரு யுகத்தை முடித்த கதை. அதுவே மகாபாரதம். ஹஸ்தினாபுரம் பாரதத்தின் மிக வலிமையான அரசாட்சி. ஆனால் அந்த ராஜ்யத்தில் ஒரு கவலை இருந்தது. மன்னர் சித்ராங்கதன் மறைந்து விட்டார். அரியணை காலியாகியது. அதனால் இப்போது அந்த அரியணையில் அமர வேண்டியது இளவரசர் விச்சித்திரவீரியன். ஆனால் அவர் இன்னும் இளம், அரசியலில் அனுபவம் குறைவு. அந்த நேரத்தில் ஹஸ்தினாபுரத்தின் உண்மையான காவலன் ஒருவன் இருந்தான். அவன் கங்கையின் மகன் பீஷ்மர். பீஷ்மர் தனது வாழ்நாளையே ஹஸ்தினாபுரத்தின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்தவர். விச்சித்திரவீரியனை யுத்தத்தில், சாஸ்திரங்களில், அரசியலில் அனைத்திலும் சிறந்தவராக உருவாக்குவது பீஷ்மரின் கடமையாகியது. அவர் சொன்னார், ஒரு அரசனின் வலிமை அவனது வாளில் இல்லை, அவன் காப்பாற்றும் மக்களின் நம்பிக்கையில் உள்ளது. நாள் ராஜமாதா சத்யவதி பீஷ்மரை அழைத்தார். பீஷ்மா, விச்சித்திரவீரியன் அரசனாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசாட்சி வம்சமில்லாமல் தொடர முடியாது. அவனுக்கு திருமணம் அவசியம். பீஷ்மர் தலையை குனிந்தார். அன்னையே, அவனுக்கு தகுந்த ராணியை நானே தேடிக்கொண்டு வருகிறேன். அந்த சமயத்தில் காசி மன்னன் தன் 3 மகள்களின் சுயம்வரத்தை அறிவித்தான். அவர்கள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. அனைத்து ராஜ்யங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. ஆனால் ஒரு ராஜ்யம் மட்டும் தவிர்க்கப்பட்டது. அது ஹஸ்தினாபுரம். செய்தி பீஷ்மரின் காதில் விழுந்தது. அது ஹஸ்தினாபுரத்திற்கு ஒரு அவமானமாக இருந்தது. அவர் உடனே தன் தேரில் ஏறினார். காசிக்கு சென்றார். சுயம்வர மண்டபத்தில் நின்று அவர் அறிவித்தார், காசி மன்னரே, உங்கள் 3 மகள்களும் இன்று முதல் ஹஸ்தினாபுரத்தின் ராணிகள். அந்த மண்டபத்தில் இருந்த மன்னர்கள் அனைவரும் பீஷ்மருக்கு எதிராக எழுந்தனர். ஆனால் பீஷ்மர் ஒரு சாதாரண போர்வீரன் அல்ல. அவர் மகாபாரதத்தின் மிக வலிமையான யோதர். சில நிமிடங்களில் அனைத்து மன்னர்களையும் அவர் தோற்கடித்தார். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவரையும் தன் தேரில் ஏற்றி ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஹஸ்தினாபுரம் வந்தபின் ஒரு உண்மை வெளிவந்தது. மூத்த கன்னி அம்பா முன்னதாகவே ஒருவரை காதலித்திருந்தாள். அவர் சால்வ மன்னன். அம்பா கண்ணீர் மல்க சொன்னாள், என் இதயம் ஏற்கனவே சால்வனுக்கே சொந்தம். அவரைத் தவிர வேறொருவரின் மனைவியாக என்னால் ஆக முடியாது. பீஷ்மர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பின்னர் மெதுவாக சொன்னார், ஒரு பெண்ணின் மனதை அவளிடமிருந்து பறிக்க எனக்கு உரிமை இல்லை. நீ சால்வனை மட்டுமே நேசித்தால் ஹஸ்தினாபுரம் உன்னை மரியாதையுடன் அவனிடம் திருப்பி அனுப்பும். அந்த முடிவு
பீஷ்மரின் தர்மத்தின் சின்னமாக மாறியது. நான், இந்த பூமி, எல்லாவற்றுக்கும் சாட்சி. ஒரு சிறிய முடிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு யுகத்தின் விதியையே மாற்றிவிடும். சில நேரங்களில் நாம் நினைத்தது போல எதுவும் நடக்காது. ஆனால் காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியான மனிதரிடம் சொல்லாதபோது வரலாறு மாறிவிடும். அதுவே மகாபாரதத்தின்